ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி திருப்பூர் நகரில் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திருப்பூர் குமரனிடம் மூவண்ண கொடியை கீழே போடச் சொல்லி காவலர்கள் தாக்கினர். பிரிட்டிஷ் காவல்துறையின் கைத்தடி திருப்பூர் குமரனின் தலையை பதம் பார்த்தது. ரத்தம் மலமளவர ஊற்றெடுக்க மண்ணில் சாய்ந்தார் திருப்பூர் குமரன். ஆனாலும் அவர் தன் கையை தாங்கி இருந்த மூவண்ண கொடி என்னை நோக்கி தலை நிமிர்ந்து நின்றது. ஓய்வா வந்து புன்னகையோடு விடை கொடுத்து அனுப்புங்கள் தாய். மகனே, 4-5 பிள்ளைகளை பெற்றிருந்தால் நாட்டுக்கு ஒரு மகனை கொடுப்போம் என்று நானும் பூரிப்போடு உன்னை அனுப்பி வைப்பேன். ஆனால் எனக்கு இருக்கும் செல்வம் நீ ஒருவன் தானடா. அம்மா, ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் விட்டால் 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்களிலே வழியும் கண்ணீரை யாரம்மா துடைப்பது? அவள் கரங்களிலே கூட்டியிருக்கும் விலங்கை யாரம்மா உடைப்பது? குமரா, ஊருக்கு போயிருக்கும் மனைவி ராமாய் திரும்பி வந்து என் கணவர் எங்கே என்று கேட்டால் நான் என்னப்பா பதில் சொல்லுவது? அம்மா, தாய் கட்டிய தாளத்தை விட தாய்தான் உயர்ந்தவள். பெற்றெடுத்த தாயை விட பிறந்த பொன்னாடுதான் எனக்கு பெரிது என்று அவளிடம் கூறிவிடுங்கள். என்னம்மா திகைக்கிறீர்கள்? நாளை மலரப்போகும் சுதந்திர இந்தியாவுக்கு உங்கள் மகன் ஒரு காரணம் என்றால் அது உங்களுக்குத்தானே பெருமை. குமரா, உன் வீரமும் தியாகமும் இந்த நாட்டு விடுதலைக்கு ஒரு வித்தாகட்டும். போய்வா மகனே. தரையாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். உங்கள் சட்டத்தை உடைத்தெறியத்தான் இந்த போராட்டம். தடையை மீறி இப்படி ஊர்வலம் செல்வது குற்றம். தன்மானமற்ற உங்களை போன்றவர்கள் இந்த மண்ணிலே பிறந்ததை விடவா குற்றம்? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிபணிந்து நடப்பதுதான் எங்கள் கடமை. பிற நாட்டிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் போடும் பிச்சை காசுக்காக அவர்களுக்கு வெஞ்சாமரம் வீசுபவர்களை இவரை முதல் குமரி வரை எங்கள் இந்திய மக்கள் கொதித்தெழுந்து விட்டனர். நாட்டை வேட்டைக்காடாக்கிய நயவஞ்சகர்களை அடித்து விரட்டத்தான் போகிறார்கள். கூடிய சீக்கிரம் கோட்டையிலே எங்கள் மூவண்ண கொடி பட்டொளி வீசி பறக்கத்தான் போகிறது. அப்போது இதே கரங்கள் எங்களுக்கு வெஞ்சாமரம் வீசத்தான் போகிறது. இளமை பருவத்தை சிறையிலே கழித்து வீணாக்கிக் கொள்ள முடிவு செய்து விட்டாயா? தள்ளாத வயதிலே கையிலே கோரேந்தி தண்டி யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கிறார் அண்ணல் மகாத்மா காந்தி என்றால் இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதுங்கி கிடக்கிறாங்க அந்த கோழைகளா? ஆசை இருந்தால் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள். இந்த உடலுக்கு கண்ணிரண்டு, கையிரண்டு, காலிரண்டை கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக படைத்து விட்டானே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் இந்த நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருப்போம். கொடியை கீழே எரித்து விட்டு ஓடப் போகிறீர்களா? இல்லை இந்த தடிக்கு இரையாக போகிறீர்களா? கொடி பிடித்து கொள்கை முழக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தடியடிக்கா பயந்து விடுவோம். இந்த கொடி சுதந்திரம் எனது சிறப்புரிமை என்று வீர கட்டளை செய்த பாலகங்காதர திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி சுதேசி கப்பல் விட்டு சிறையிலே சட்டிழுத்த சம்மல் சிதம்பரனார் பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சா நெஞ்சம் படைத்த வீரன் வாழ்த்திநாதன் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரமே எனது மூச்சு, இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வே தன்வாழ்வு என்று நினைக்கும் எங்கள் பெருந்தலைவர் பிடித்த கொடி. உயிரே போயினும் இந்த கொடியை விட மாட்டோம். வரப்போத்தாக்கி தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்